இது தமிழக மாணவர்க்கும் மக்களின் குரல் பதிவில் திருச்செந்தூர் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் வீடான திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த திருச்செந்தூரில் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலையும் ஒயின் ஷாப்பாக தான் இருக்குது. திருச்செந்தூரில் பல்வேறு வகையான விசேஷங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. பல்வேறு வகையான மாநிலங்களிலிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் பகுதியை பார்த்தா திருச்செந்தூரில் டிராஃபிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஊரில் போகக்கூடியக்கு எங்கே இடம் கிடையாது. ஆனால் ஒயின் ஷாப்புக்கு இங்கே விதி விலக்கு கிடையாது. அவங்க எங்கேனாலும் ஒயின் ஷாப் வச்சு திறந்துக்கலாங்கிற மாதிரி எல்லா பகுதியிலையும் ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுருக்காங்க. இப்படி திறந்து வச்சுருக்கனால வரக்கூடிய பக்தர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பாக இருக்கக்கூடியது. இதில் முக்கியமாக பார்க்க போனால் திருநெல்வேலி ரோடு போகக்கூடிய முகப்புலேயே பார்த்தோம்னா மணமகள் மன்றம் சொல்லி இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. பக்தர்களுக்கு வரக்கூடிய இடத்துல முக்கியமாக அந்த இடம் நிறைய பாத யாத்திரை பக்தர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இடம். அது பக்கத்துலேயே திருச்செந்தூரில் பிள்ளைமார் சமுதாயத்துக்கு உட்பட்ட ஒரு சுடல்மாடன் கோயில் வர இருக்குது. அங்கே தொடர்ந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமெல்லாம் அவங்க பூஜை வைப்பாங்க. அங்கே பெண்கள்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்கக்கூடிய இடம் தான். அங்கேயும் இந்த ஒயின் ஷாப் இருக்கிறனால அங்கே வரக்கூடிய பக்தர்களும் பயந்து வர்றதே இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த கோயிலை சுற்றி பார்த்தோம்னா அங்கங்கே சரக்கடிச்சு தான் உட்காந்துருக்குறாங்க. இதை திருச்செந்தூர் பகுதியில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் அதை ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அரசு நடத்துதில்ல, அதை கேட்க முடியாது. இது சம்மந்தமாக எதுவும் மனு கொடுத்துருக்கீங்களா? இது சம்மந்தமாக மனு நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஒயின் ஷாப் மூலமாக திருச்செந்தூர் பகுதி மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள் சம்மந்தமாக நாங்கள் மனு எல்லா அதிகாரிகளுக்கும் நாங்கள் அனுப்பியிருக்கோம். அது அனுப்பி 10 நாள் ஆகிட்டு இதுவரை தமிழக மாணவர் இயக்கத்துக்கு எந்த ஒரு தகவலும் வரல. ஆனால் அரசு எந்த மெத்தனமாக இருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். மக்களுடைய பிரச்சனைகளை கவனிக்கக்கூடிய அரசு தன்னுடைய வருமானத்தை மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தமிழக மாணவருக்கும் வன்மையாக கண்டிக்குது. இது உடனடியாக அரசு அதிகாரிகளும் தலையிட்டு இங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்புகள் பக்கத்தில் கொண்டு போங்க. எங்கேயோ இடங்கள் இருக்குது, கொண்டு போக முடியாதா? வியாபாரங்கள் நடக்க வேண்டிய மற்ற வியாபாரங்களாக மெயினில் வைக்க வேண்டியதுக்கு அவசியமே இல்லை. இப்போ திருநெல்வேலி ரோட்டிலலாம் தொடர்ந்து விபத்துகள் நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அதில் பக்கத்தில் போய் நின்று கவனிங்க. ஏன்னா இப்போ போலீஸ் வண்டி அதில் நின்று கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி அது கிடையாது, இப்போ அதை நின்றுட்டு இருக்காங்க. விபத்து நடந்துகிட்டே இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியாதான் செய்யுது. ஆனால் அதை கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படி விபத்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல எதுக்கு இப்படி ஒயின் ஷாப்பை தொடர்ந்து வச்சுருக்கீங்க? அதில் இப்போ வர மணமகள் மன்றம் கொண்டு வந்திருக்கீங்க. இது வன்மையாக கண்டிக்கிறோம். இதை உடனடியாக அகற்றி மாற்று வழியை உடனே செய்து கொடுங்க. இது திருச்செந்தூர் பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா இருக்கும். அரசு மக்களின் நலன் கருதி இதை செய்து கொடுக்கணும்னு தமிழக மாணவருக்கு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.